ஜீப்ரா ஃபின்ச்சஸை பொறுத்தவரையும் நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் அதோடைய பாடி கலர் வச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா மேல் ஜீப்ரா ஃபின்ச்சஸ்க்கு பீக்ஸ் கலர் பாருங்கள், அது பிரைட் ரெட் கலரில் இருக்கும். ஃபீமேலுக்கு லைட்டாக ஆரஞ்சு கலரில் இருக்கும், இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி. நீங்கள் ஒரே கேஜில் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா மேலுடைய பீக்ஸ் கலரு கொஞ்சம் டார்க்காக தெரியும், அதுதான் மேல். ஃபீமேலுக்கு லைட் ஆரஞ்சு கலரில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா மேலுக்கு வந்து சீக், அதோடைய கன்னத்தில் வந்து ரவுண்டாக ஒரு ஆரஞ்சு கலர் பேட்ச் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஃபீமேல் ஃபின்ச்சஸ்க்கு இருக்காது, ப்ளைனாக க்ரே கலரில் தான் இருக்கும். மூணாவது பார்த்திங்கனாக்கா மேல் ஃபின்ச்சஸ்க்கு அந்த த்ரோட் ஸ்ட்ரைப்ஸ் சொல்லுவாங்க, அது இருக்கும். அது பார்த்திங்கனாக்கா அதோடைய வாய் அடிப்பகுதியிலேருந்து நெஞ்சு வரையும் ஒரு வரி வரியாக கோடு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக க்ரே கலரில் தான் இருக்கும், ப்ளைனாக இருக்கும், அதுக்கு கோடுலாம் இருக்காது அங்கே. ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்திங்கனாக்கா மேல் ஃபின்ச்சஸ்க்கு அதோடைய நெஞ்சு பகுதியில் வந்து கொஞ்சம் பிளாக் கலர் அதிகமாக இருக்கும், டார்க்காக பிளாக் கலராக இருக்கும், நெஞ்சில் மட்டும் அது டார்க்காக இருக்கும். இது வந்து ஃபீமேல் ஃபின்ச்சஸ்க்கு வந்து பார்த்திங்கனாக்கா ப்ளைனாக இருக்கும். அது மேல் ஃபின்ச்சஸ்க்கு மட்டும்தான் அந்த டார்க் கலர் பேட்ச் இருக்கும், ஃபீமேல் ஃபின்ச்சஸ்க்கு அது இருக்காது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா மேல் ஃபின்ச்சஸ்க்கு அதோடைய ரெக்கையுடைய அடிப்பகுதியில் ப்ரௌன் கலர் விங்ஸ் இருக்கும், ப்ரௌன் கலரில் ஒயிட் கலர் டாட்டட் இருக்கும். மேலுக்கு மட்டும்தான் இந்த அதோடைய விங்ஸோடைய பாட்டமில் வந்து ப்ரௌன் வித் ஒயிட் டாட்டடு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபீமேலுக்கு இருக்காது. இந்த ஃபோட்டோவில் பாருங்களேன், நல்லா உங்களுக்கு கிளியராக தெரியும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபீமேல் ஃபின்ச்சஸ்க்கு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ரொம்ப ஈஸியாக உங்களால் அதோடைய பாடி கலர்லேயே வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாங்கிறது சொல்லியிருக்கேன். இது வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஜீப்ரா ஃபின்ச்சஸை பொறுத்தவரையும் நிறைய மியூட்டேஷன்ஸ் இருக்குது, மோர் தென் 20 மியூட்டேஷன்ஸ் இருக்குது. இதில் மேக்ஸிமம் வந்து இதை ஈஸியாக இந்த மாதிரி பாடி கலரை வச்சு நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். இதில் பார்த்திங்கனாக்கா ஒயிட் கலர் ஜீப்ரா ஃபின்ச்சஸ் இருக்குது, அதுக்கு மட்டும் உங்களால் இந்த பாடி கலர்ஸ்லாம் தெரியாது, அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலரில் இருக்கும் பாருங்கள். அதனால் உங்களுக்கு அந்த பீக்ஸ் கலரை வச்சு மட்டும்தான் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது இல்லைனாக்கா டிஎன்ஏ டெஸ்ட் தான் பண்ணணும். அது பீக்ஸ் கலர் வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஜீப்ரா ஃபின்ச்சஸில் ரொம்ப ஈஸி மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். மியூட்டேஷன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியணுன்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். அப்புறம் ப்ரீடிங் எப்படி பண்ணணும், ஈஸியாக எப்படி ப்ரீட் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டுடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.